தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் 2 முறை தேர் மற்றும் தரிசன விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். மார்கழி மாதத்தில் நடைபெறும் விழா ஆருத்ரா தரிசனம் என்றும், ஆனி மாதத்தில் நடைபெறும் விழா ஆணி திருமணஞ்சனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விழாக்களில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சிதம்பரத்திற்கு வருகை தருகின்றனர். இந்நிலையில் தேர் திருவிழாவையொட்டி கருவறையில் இருந்து நடராஜர், சிவகாம சுந்தரி சாமி சிலைகள் தேருக்கு எடுத்துச் செல்லும் போதும், அதேபோல் தேரிலிருந்து கருவறைக்கு எடுத்துச் செல்லும் போதும் கீழ சன்னதியில் தமிழ் ஆர்வலர் பாலசுப்ரமணியம் என்பவர் தொன்று தொட்டு வழக்கமாக செய்து வரும் முறையில் தீபாராதனை காட்டி உதிரி பூக்களை தூவி வழிபட்டு வருகிறார். இதற்கு கடந்த சில ஆண்டுகளாக தீட்சிதர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தீட்சிதர் அல்லாத ஒருவர் சாமிக்கு தீபாராதனை காட்டுவதும் பூக்கள் தூவுவதும் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்ற ஆணி திருமணஞ்சன தேர் விழாவில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பாலசுப்ரமணியம் தீபாராதனை காட்டி உதிரி பூக்களை தூவி வழிபட்டார். அப்போது அவர் தூவும் பூக்கள் சாமி சிலை மீது படாமல் இருப்பதற்காக தீட்சிதர்கள் பிளாஸ்டிக் திரை அமைத்து சாமி சிலைகளை கொண்டு சென்றனர். இதனால் கோவிலின் இடது புறத்தில் நின்று சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் சாமி சிலையை தெளிவாக பார்க்க முடியவில்லை என குற்றம் சாட்டினர். சாமி சிலைகளை மறைத்து கொண்டு செல்லக்கூடாது என தெய்வீக பக்தர்கள் பேரவை தலைவர் ஜெமினி ராதா மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் தொடர்ந்து மனு அளித்து வருவதாகவும், இதற்கு தீட்சிதர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தொடர்ந்து அவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். சாமி சிலைகள் வரும்போது பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தீபாராதனை காண்பித்து பூ தூவி வழிபடுவது வழக்கம். ஆனால் இவர்கள் தீட்சிதர்கள் அல்லாதவர்கள் சாமி சிலை முன்பு சூடம் ஏற்றி வழிபடக்கூடாது, பூவும் தூவக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்கிறார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.